ஒரு காயை பிடிச்சிக்கிட்டு அறக்கிறா எவ்வளோ நேரமாக அறக்கிறா. ஒரு வழியாக அறுத்து முடிச்சிட்டா. ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். வாங்க, இன்றைக்கி நம்ம தோட்டத்து சிறப்பான அறுவடையை தான் பார்க்க போகிறோம். இந்த அறுவடையை ஒரு முறை காயை அறுத்துட்டு மறுமுறை திரும்ப காய் கொத்து கொத்தாக காய்க்கணுன்னா என்ன செய்கிறேன் நான் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க. தொழு உரம் இருந்தால் போடலாம். எனக்கு தொழு உரம் கிடைக்கல. அதனால் பொட்டாசும் யூரியாவும் தான் நான் சேர்க்குறேன். ஏன்னா தொட்டியில் வச்சுருக்கிறதால இயற்கையாக சத்தாக கிடைக்காது. சத்தான உரம் போடணுன்னா நம்ம தான் போடணும். பூமியில் இருந்ததுன்னா தானாக கிடைக்கும். இது தொட்டியில் வச்சுருக்கிறோம் பாருங்கள். அதனால் பொட்டாசு கொஞ்சம், யூரியா கொஞ்சம். கடையில் கேட்டாலே லூஸில் தராங்க. 1 கிலோ 2 கிலோ அப்படி தராங்க. நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது மிளகா, பாவக்காய் எங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்ச்சது தான். கொஞ்சம் இடம்தான், சின்ன இடத்துல ஒரு 15 செடி இருக்கும். அவ்வளோ மிளகா காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு 50 கிராம் அளவு கொடுத்தீங்கன்னா போதும். காய்ச்சி முடித்து அறுத்துட்டு திரும்ப 2வது முறை காய்க்கணுன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் தீனி கொடுக்கணும். அப்படி கொடுத்து முடிச்சிங்கன்னா அடுத்தது நல்ல திரட்சியாக வரும். காய்களும் பிஞ்சுகள் வெம்பாது, அழுகி போகாது, உடனே அது காயாயிடும். நான் இந்த சத்தான உரம் தான் கொடுக்குறேன். பறிக்க காய்ச்சிக்கிட்டே இருக்குது. என்ன செய்ய? இன்னும் ஆடி மாதம் ஆடி மாதம் விதைக்கு இன்னும் ரெடி ஆகலை. ஏன்னா இன்னும் காய் காய்ச்சிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் காஞ்சி போனால் தான் அடுத்த அறுவடையை பண்ணலாம். பிரண்டை பாருங்கள், உடச்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள், பச்சையாக இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயும் தான் கொடுக்குறோம், அக்கம் பக்கம். பாவக்காய் பறிக்காமல் விட்டு பழுத்து வெடிச்சு போச்சு செடியிலே. அவ்வளோ காய்க்குது. என்ன செய்ய? இதுதான் முத காய்ச்ச புடலங்காய். கொடி எப்படி இருக்குது பாருங்கள். முன்ன பார்த்ததுக்கும் இப்போக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே லேசாக கொடி ஓடி காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். 2 காய் தான் காய்ச்சிது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நிறையா. இப்போ 5வது முறை காய் அறுத்துருக்கோம். இது தட்டைப்பயிறு விதைக்காக விட்டுருக்கோம். இப்போ ஆடி மாதம் பிறந்துடுச்சு இல்லைங்களா? ஆடி மாதத்துக்காக நடுறதுக்கு விட்டுருக்கோம். இப்போது ரெடி பண்ணி இதை நடணும். நீங்கள்லாம் ஆடி மாதத்துக்கு ரெடி பண்ணிட்டீங்களா என்னென்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.